ஒரே இரும்பலா இருக்கு. நல்லா இன்னைக்கு சண்டை, படுத்து போத்திக்கிட்டு தூங்க வேண்டியதுதான். தூங்கின வரைக்கும் போதும். என்னம்மா எந்திரி, கிளம்பு கிளம்பு. கிளம்பு கிளம்பு, அது எங்கே போறோமா? சண்டே தானே, நான் தூங்குறேம்மா ப்ளீஸ். பன்னார்கட்டா ஜூக்கு இல்ல, போறேன்டி. நாங்க பன்னார்கட்டா ஜூக்கு போறீங்களா? சரி சரி, நீங்க எல்லாம் போயிட்டு வாங்க, நான் தூங்கிட்டு இருக்கேன். எப்படியே தூங்கினா சோறு கிடையாது. பன்னார்கட்டா ஜூக்கு வராம இருந்தா சாப்பாடு கொடுக்க மாட்டீங்களா? நமக்கு சாப்பாடு தான் முக்கியம். சரி வர வர, கொஞ்சம் 5 minutes டைம் கொடுங்க, ரெடி ஆயிட்டு வர. அப்படியே வா வலிக்கு. எந்திரி. சண்டே கூட நிம்மதியா தூங்க முடியல இந்த வீட்டுல. சரி வாங்க, பன்னார்கட்டா ஜூக்கு. டிராஃபிக்குங்க சண்டே இல்லையா, ஃபுல் அண்ட் ஃபுல் டிராஃபிக். எங்கள் அம்மா ஒரு பக்கம் ரெடியாகன்னு சீக்கிரம் சீக்கிரம் சொல்லி கிளப்பி விட்டாங்க. சரின்னு வந்தாச்சு, வண்டியும் பார்க்கிங் போட்டாச்சு. ஒரு வண்டி பார்க்கிங்கு 30 rupees, 2 வண்டி போட்டோம், 60 ரூபா வாங்கிட்டாங்க. சரி உள்ளே என்ட்ரன்ஸ் போயிடலான்னு கிளம்பிட்டோம். கிளம்பும் போது பாருங்கள், இந்த மாதிரி சைட்லலாம் இப்படி வச்சுருந்தாங்க. அங்கே கூட உள்ளே போகிறது கூட இந்த சைடில் ஃபுல் டிராஃபிக்கு. சாப்பிட்ற ஐட்டம் எல்லாம் கேட்க முடியல. ஒரு ஜூஸ், கரும்பு ஜூஸ் வந்து 50 ரூபாவாம். ரேட்டு கொஞ்சம் ஹையாக தான் இருக்குது. இப்போதைக்கு இப்போ தான் என்ட்ரி ஆகிறோம்ல, சாப்பிட்ற ஐட்டம் ஒன்றும் வாங்கலை. அப்படியே எல்லாத்தையும் பார்த்துக்கிறது தான், வரும்போது சாப்பிட்ணும்ல, அதெல்லாம் அப்படியே பார்த்துக்கிட்டோம். எல்லாத்தையும் வரும்போது சாப்பிட்றதுக்கு வசதியாக இருக்குன்னு டிக்கெட் வாங்கலான்னா டிக்கெட் கவுண்டருக்கு வந்துட்டேன். எப்பா டிக்கெட் கவுண்டரில் இவ்வளோ பேர், நான் எல்லாம் டிக்கெட் வாங்க போகல, நீங்கள் போய் வாங்கிக்கிங்க அப்படின்னு சொல்லிட்டு நின்றுட்டே இருந்தேன். நான் நின்றுட்டே இருந்தேன். இங்கே பாருங்கள், ஜாமுன் பழம். இதில் தமிழில் என்ன சொல்லுவாங்க எனக்கு தெரியாது, இங்கிலீஷில் ஜாமுன் பழம் சொல்லுவாங்க. இங்கே பாருங்கள், என்ட்ரன்ஸில் எவ்வளோ கூட்டம்னு. அப்பா எவ்வளோ கூட்டம். அந்த கூட்டத்தில் லைனில் நின்றுக்கிட்டு உள்ளே போய் இப்படி குழந்தைங்க மாதிரி ஸ்கூலில் உட்காரவங்கல்ல அப்படி உட்காரணும். லைனாக உட்கார வைப்பாங்க. உட்கார வச்சுட்டு அடுத்தது இது ஒன்றா லைனாக கூப்பிட்டு போவாங்க. ஜீப்புக்கிட்ட வந்துட்டோங்க. வந்துட்டு எனக்கு கொஞ்சம் ஃப்ரண்ட்டில் தான் கிடச்சிது சீட்டு, கொஞ்சம் பின்னாடி, டிரைவர் பக்கத்தில் இல்லை, பின்னாடி உக்காந்துட்டேன். சரி இப்போதைக்கு போதும், பார்க்கலாம், வீடியோ எடுக்கிறதுக்கெல்லாம் கரெக்டாக இருக்கும், வசதியாக இருக்கும்னு நினச்சேன். சரி அப்படியே என்ட்ரி ஆகிட்டோம். நாங்கள் என்ன சொல்லுவாங்க, இந்த பன்னார்கட்டா சஃபாரி அதுக்குள்ளே என்ட்ரி ஆகிட்டோம். முதல்ல யானைங்க தான் பார்த்தோம். ஏன்னா எனக்கு கம்ப்ளீட்டாக நீட்டாக தெரியல, ஃபுல்லாக அந்த ஜன்னல் போட்ட மாதிரி இருந்ததில்ல, க்ளீனாக தெரில. அப்புறம் அந்த டிரைவர் அண்ணா தான் சொன்னால் முன்னாடி வந்து உக்காரமான்னு. சரி போய் முன்னாடி உக்காந்தேன். அப்போ கொஞ்சம் சீனெல்லாம் நல்லா தெரிஞ்சிச்சு. இந்த பக்கம் பாருங்களேன், மானெல்லாம் எவ்வளோ கூட்டமாக இருக்குது. மான் இந்த சைடு பாருங்கள், இந்த சைடு தான் நான் உக்காந்துருந்தேன். நிறைய கூட்டம் மானுங்க. அந்த கொம்பு பாருங்களேன், எவ்வளோ பெரிய கொம்புங்க அது மானுக்கு. இவ்வளோ கூட்டமாக இருக்கும். ஆனால் இது என்னென்னா, இது நார்மலாக அப்படியே விட்டுருப்பாங்க, எங்கேயும் போகாத, காட்டில் அப்படியே போயிட்டு இருக்குமோ இல்லை அப்படியே இருக்கும்னு தெரியாது. ஜாலியாக சாப்பிட்டுட்டு உக்காந்துருக்குதுங்க. ஓகே, அடுத்தது என்னென்னா யானைங்க. யானைக்கு என்ன பெரிய பெரிய என்ன சொல்லுவாங்க, முன்னாடியெல்லாம் அந்த இரும்பல் எல்லாம் போட்டு வச்சுருக்காங்க, ஏன்னா வேலையே வந்துடும்ல. இந்த யானை பாருங்களேன், திரும்பி தான் நிற்கிது. 5 யானையும் கொஞ்சம் கூட திரும்பி ஃபோர்ஸ் கொடுக்கலங்க. இது பாருங்க, குட்டி யானை கிளம்பிடுச்சு. எங்கே போகுதுன்னு பார்த்தா அவங்க மம்மியா, அது மம்மியை கொஞ்சிட்டு இருக்காங்க. சூப்பராக இருக்குது. மம்மி எவ்வளோ அழகாக கொஞ்சிட்டு இருக்காங்க பாருங்க, எவ்வளோ அழகாக இருக்குது பார்க்க தெரியுமா. செம்ம. இந்த மாதிரி காட்சியெல்லாம் எப்போதான் பார்க்க முடியும். செம்ம பாசமா இருக்காங்க. அம்மா பார்த்து கற்றுக்கோ. ஆமாண்டி, நான் பாசமா இல்லாமல் நீ வளர்ந்துட்டேன். இவர் கிளம்பிட்டாரு. அடுத்தது இங்கே பார்த்தா இந்த மதம் பிடிச்ச யானையா, யார் கூடயும் சேராதான். அதுக்குன்னு இது செப்பரேட்டாக வச்சு, இதுக்குன்னு புல்லெல்லாம் போட்டு செப்பரேட்டாக கட்டி வச்சிருக்கிறாங்க. இது விட்டான்னா அங்கே போய் சண்டை போடுமா எல்லா யானை கூடயும். ஓஹோ சரின்ட்டு அடுத்தது கிளம்பி பார்த்தா இவ்வளோ பெரிய பெரிய யானை. இங்கே பாருங்களேன், இங்கே ஃபுல்லாக யானை கூட்டம் தான். இந்த கூட்டத்துக்குள்ளே அந்த யானையை சேர்த்துக்கல, ஏன்னா அது கொஞ்சம் டெரரான யானையா, அதெல்லாம் இதை மட்டும் இது கூட்டத்தோடு விட்டுருக்காங்க. இது ஜாலியாக சாப்பிட்டுக்கிட்டு அப்படியே விளையாடிக்கிட்டு அது ஏதோ பார்த்துக்கிட்டு ஜாலியாக இருக்குதுங்க. ஆனால் பாருங்கள், டைமுக்கு அதுக்கு என்ன தேவை அதை எடுத்துகிட்டு வந்து போட்டுடுறாங்க. இந்த புல் என்ன அது சாப்பிடுமோ, அந்த சாப்பாடு என்ன தேவையோ அந்த டைமுக்கு எடுத்துகிட்டு வந்து எல்லாத்தையும் போட்டுருவாங்களாம். எங்களுக்கு டிரைவர் அண்ணா தான் சொல்லிட்டு இருந்தாங்க, டைமுக்கு எல்லாம் எடுத்துகிட்டு வந்து போட்டுருவாங்கன்னு. சரி அடுத்தது பார்த்துடலான்னு அவரும் கிளம்பிட்டாரு. எனக்கும் போதும் அடுத்தது பார்க்கலான்றதுக்குள்ளே பாருங்கள், ரோட்டில் கரடி படுத்துட்டு இருக்கு ஜாலியாக. அது கொஞ்சம் கூட பயமே இல்லை. ஜீப் வருது, ஜாலியாக படுத்துட்டு இருக்கு. அப்புறமா ஒரு ஆரன் அடிச்சுட்டு இருக்குதோ, அது எந்திரிச்சு ஒரு முறைச்சிச்சு. நான்லாம் பயந்துட்டு ஃப்ரண்ட்லேயே உக்காந்துருக்கேன். விண்டோ கொஞ்சம் ஓப்பனாக இருக்குது, ஏதாவது வந்து எகிரிடுச்சேன்னா என்னப்பா பண்ணுறதுன்னு. அது அப்படியெல்லாம் பண்ணல, சைடில் போயிடுச்சு. ஆனால் கொஞ்சம் தான் சைடில் இடம் விட்டுச்சு. இப்போ தான் பயங்கரமாக இருக்க போகுதுங்க. ஏன்னா உள்ள லயன், டைகர், நான்வெஜ் சாப்பிட்ற எல்லா அனிமல்ஸும் இருக்குது. இது பாருங்கள், அதுக்கு கேட்டு வேறு பண்ணி வச்சுருக்காங்க, இந்த சைடு வந்துடக்கூடாதுன்னு. இந்த கேட் ஒன்று ஓப்பன் பண்ணி அந்த சைடு ஓப்பன் பண்ணி அப்புறமா தான் வண்டியே விடுவாங்க.
அப்பா எனக்குன்னா பயங்கரமா பயம் வந்துருச்சு. அதுக்குள்ள போகும்போதே ஒரு பயம் ஸ்டார்ட் ஆயிருச்சு எனக்கு.